தம்பி இது சாதாரண விஷயம்லாம் கிடையாது, லைஃப் மேட்ரு, கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண வந்தவங்கள அப்ப இந்த பொண்ணுக்கு லவ் இருக்குது அவன் மேல அப்படின்னு கிரியேட் பண்ணி விட்டு அழ விட்டு முக்கோண காதல் கதை மாதிரி திருப்பி விட்டு சாதாரணமா முடிய வேண்டிய பிரச்சனை எங்கெங்கயோ கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்க. இதுக்கு நம்ம அன்ஷிதா பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துருக்கலாம், மத்தவங்க மாதிரி பார்க்கறதுக்கே பரிதாபமா போச்சு. சரி அதெல்லாம் என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? டே 51ல ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம தீபக் அண்ணா ஆஸ் எ கேப்டனா ஒரு சில விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தார். இங்க பாருங்க மக்களே, இந்த வீட்டுக்குள்ள ஒரு சிலர் ரொம்ப க்ளோஸா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஜெஃப்ரிக்கு நம்ம ரஞ்சித் அண்ணன் என்ன தேய்ச்சி விடலாம், ஜெஃப்ரி சத்யாவும் வயசு வித்தியாசம் இல்லாம வாடா போடான்னு கூப்பிடலாம். இதெல்லாம் வச்சு அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ், கேங்கு, டீம் அப்படின்லாம் பேசிடாதீங்க. அதுக்காக நீங்க இப்படி பேசவே வேணாம்னு சொல்ல, இதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜி நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. ஆனா இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பேசுங்க மக்களே அப்படின்னு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஊருக்குள்ள 1000 பேர் 1000 விஷயம் பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடணும்டா. சரி அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா முந்தானேத்து ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா, அதான் அந்த குழம்பு மேட்ரு. அந்த மேட்ரு இங்க எடுத்துட்டு வந்து அட்ரஸ் பண்ணி கண்ணம்மா வீட்டுக்காரர் இருந்தாரா, அவர் எல்லாருக்கும் பவுல்ல குழம்பு கொடுத்துட்டு இருந்தாரா. மஞ்சரி எனக்கு இவ்வளவு வேணாம், ஒரே ஒரு கரண்டி போதுன்னு சொன்னாங்களா, இல்ல நான் முழுசா தான் கொடுப்பேன் அப்படின்னு கண்ணம்மா வீட்டுக்காரர் சொல்ல, அவங்க தான் வேணான்னு சொல்றாங்கல்ல, நீ ஒரு கரண்டி மட்டும் கொடுக்க வேண்டியது தானே இப்படின்னு முத்து குறுக்க வர அப்படின்னு பழைய மேட்ரை மறுபடியும் சொரண்டி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற பேர்ல காலங்காத்தால காப்பி கூட குடிக்காம சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கவங்களை கடுப்பேத்துற மாதிரி சொல்லிட்டே இருக்க அத்த கிளர்ன நாஸ்தி ஆயிடுவே நீ. அவங்க காண்டாயிட்டாங்க பாவம். ஏங்க அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க தான் நைட்டோட நைட்டா உட்காந்து சால்வ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் எதுக்கு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், நீங்க கேப்டன் தான் ஒத்துக்கிறோம், அதுக்கு காமன் மேட்டர் மட்டும் பேசி விட்டு முடிச்சிட்டீங்கன்னா ஓகே. அதை விட்டு பழைய மேட்டர்லாம் எடுத்துட்டு வந்து திரும்பி நோண்டி வளவலா கொலகொலான்னு பேசிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு எல்லாம் பசிக்குது, காலைல இருந்து டீ காப்பி கூட குடிக்கல, ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு கதற. ஐயோ சாரி, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். இந்த முத்து பயப்புள்ள தான் சபையில வச்சு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டான். அதனாலதான் சொன்னேன். சோ ஸ்கூல் டிஸ்பர்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. நம்ம தீபக் அண்ணன் பாவம் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சாரு, கடைசியில அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகி போச்சு. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. நேத்து தான் நல்ல கேப்டன் அப்படின்னு பேர் வாங்கினாரு பிக் பாஸ்ல இருந்து, அது எப்படி விட்டுருவோம் இப்ப பாரு எப்படி கெடுக்கிறேன்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு எபிசோட்ல ஏகப்பட்ட மேட்டர் நடந்துச்சு. மோஸ்டா ஒரு பூவாவது புடிங்கிடுவாங்கன்னு நினைச்சோம், எஸ்பெஷலி நம்ம சாச்சுமா புடிங்கிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா லாஸ்ட் வீக்ல பெரிதும் பாதிக்கப்பட்டதுனால எல்லாரும் சேர்ந்து இந்த அம்மாவை குத்துனதுனால உள்ளுக்குள்ளேயே நோன்னு சொல்லிக்கிட்டு இவர் மேல கோவம் இருந்தாலும் அப்போதைக்கு பல்ல கடிச்சிட்டு விட்டாங்க. மாட்டாமலா போயிடுவான். அப்படின்னா மேட்டர் நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? நல்லா உட்காந்து நம்ம சாச்சு மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்ணு வைக்காதீங்க. அப்ப பிக் பாஸ் என்ன சொன்னாரு, சாச்சனா உங்க மைக்கு சரியா மாட்டுங்க அப்படின்னாரு. சோ தீபக் அண்ணன் வந்து முத்து நீ தானே பக்கத்துல உட்காந்து இருந்த, உனக்கு தான் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு சாச்சனா சிரிக்காதம்மா, உன்னாலதான் இப்ப பாரு அவனுக்கு ஒரு டாஸ்க் ஆகி போச்சு. ஹலோ நான் என்ன வேணும்னே பண்ணேன், முடி மேல பட்டுருச்சே, அதுக்கு சிரிக்காத அப்படின்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அடக்கிக்க சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. சிரிப்பு அப்படின்றது மனுஷனோட இயல்பு, அதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. சோ சிரிக்க கூடாது அப்படிதானே? அப்படி இல்லமா, உன்னால அவனுக்கு ஒரு டாஸ்க் ஆகி போச்சு, அந்த டைம்ல நீ சிரிக்கிற அப்படின்றப்போ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டமா, இல்ல அப்ப நான் சிரிக்க கூடாது அப்படிதானே? அட என்னமா நீ பேசுனதே பேசிட்டு இருக்க, இல்ல சிரிக்க கூடாது அப்படிதானே அப்படின்னு நம்ம தீபக் கிட்ட பிரச்சனை இருக்க ட்ரை பண்றாங்க. அந்த பீஸும் கடைசி வரைக்கும் சண்டை போடாம பொறுமையா ஒரு வழியா ஹேண்டில் பண்ணிருச்சு, இல்லன்னா ஒரு பூ பிச்சிட்டு போயிருக்கும். இப்ப என்ன உனக்கு, நான் தோக்கணும் அவ்வளவுதானே? இல்ல நான் தோத்துட்டேன், நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல இனிமே நான் இது இல்ல. அடுத்தபடியாக நம்ம மஞ்சரி இருக்காங்கல்ல, சௌந்தர்யா பக்கத்துல போய் உட்காந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பார்த்து சபையில நீ போய் சொல்றேன்னு சொன்னேன். அப்படின்னா நான் போய் சொன்னேன், எப்ப நான் சொன்னேன்? நேத்து சொன்னியே. ஓ அதுவா? ஆமா நீங்க லாஸ்ட் வீக் அந்த தளபதி டாஸ்க்ல ஏதோ போய் சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்ன போய் சொன்னேன் சொல்லு பாப்போம். அது என்ன போய்னா மறந்து போச்சு, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஆனா நீ போய் சொன்ன அதெல்லாம் தெரியாது, என்ன போய் அதை சொல்லு. ஐடியா வந்துச்சு, அந்த தளபதி டாஸ்க்ல நீ தளபதியா இருந்தியா மஞ்சரியா இருந்தியா அப்படின்னு கேட்டா மஞ்சரியா தான் பார்த்தேன். ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் மாத்திக்கிட்டேன், சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? அது சரி, நான் என்ன போய் சொன்னேன் அதை சொல்லு. இப்படி பொசுக்குன்னு கேட்டா எனக்கு வரல, நீ எப்ப பார்த்தாலும் ஒன்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிற, அதை தான் நான் பொய்ன்னு சொல்றேன். சமாளிக்கிறேனா? சரி விடு, சமாளிக்கிறதும் பொய்யும் எப்படி ஒன்னாகும்? என்ன பொய் சொன்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. ஏங்க எனக்கு தோணுனதை சொன்னேன், எதுக்கு இப்படி போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க? அது எப்படி நீங்க உனக்கு தோணுனதை சொல்றவ? தெரிஞ்சா மட்டும் பேசணும். என் பேர் டேமேஜ் ஆகுதா இல்லையா? நான் பொய் சொல்லணும்னு ஒத்துக்கோ, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ பொய் சொல்லிருக்க, சரி எப்ப சொன்னு சொல்லு. இப்படி பொசுக்குன்னு கேட்டா எனக்கு ஞாபகத்துக்குலாம் வராது, அப்படிலாம் விட்டுறவே முடியாது. இப்ப நான் என்ன பொய் சொன்னேன்னு நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு போட்டு நோண்ட. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ பொய் சொல்லணும்னு ஒத்துக்கணுமா? ஒண்ணு காரணம் சொல்லு, இல்லனா அப்படி சொல்லாத. அப்படியா? சரி விடு, இனிமே நான் சொல்லவே இல்லை போதுமா அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க மனசு உறுத்துச்சு, எப்படி நம்ம இப்படி ஒத்துக்கிறது? ஆனா இந்த பீஸ் பொய் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அட்லீஸ்ட் 4 பேர்ட்டையாவது போய் கேட்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா குடுகுடுன்னு ஓடி போய் ரயான் டி விஷால் கிட்டயும் ஒரு சின்ன கொஸ்டின்,
இந்த பீஸ் பொய் சொல்லுது தானே, அவங்க மாத்தி பேசுவாங்க, பொய் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, பொய் சொல்லுவாங்க, யோசிங்க அப்படின்னு நோண்டி அவனுக்கு 2 பேர் வாயில இருந்தும் மஞ்சரி பொய் சொல்றவ தான் அப்படின்னு சொல்ல வைக்கிற வரைக்கும் விட்டவே மாட்டேனே அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன். விஷால் நாக்கியும் ரயான் நாக்கியும் புடிச்சு புடுங்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. அதுக்கப்புறம் விஷால் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் வீக் முத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க தெரியுமா, பர்பீஸ் பண்ண சொல்லி. அதுல உள்ள வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃப்ரெண்டு நான் சொல்லவே இல்லைன்னு சமாளிச்சாங்க பத்தியா, அது போய் அப்பா இது போதும்டா எனக்கு அங்க டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, இனி வரட்டும் எப்படி அட்டாக் பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஒரே குஷி ஆயிட்டாங்க. இது போதும் குருவே, நான் சொல்லி அசத்திடுறேன். பட் இதே மேட்டர் தான் நம்ம ரஞ்சித் அண்ணனும் முந்தானேத்து சொன்னாரு, அந்த பொண்ணு பொய் பேசுதோ மாறி பேசுதோ அப்படின்னு. அதுல நம்ம சௌந்தர்யா பயங்கர ஸ்ட்ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இது பொய் மூட்டை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு தன்னோட தனிப்பட்ட வன்மத்தை கொட்டுறாங்களோ அப்படின்னு யோசிச்சா, இல்லையே ஏதோ இடிக்குதே. ரஞ்சித் அண்ணன் நாமினேஷன் பண்றப்ப தானே சொன்னாரு மஞ்சரி நிறைய பொய் பேசுறாங்களோன்னு தோணுதுன்னு. அது எப்படி சௌந்தர்யாக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்போ அவருக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு, இந்த பொண்ணுக்கும் ஃபீல் ஆயிருக்கு. ஒருவேளை இருக்குமோ? சேச்சே, டீப்பா டீகோட் பண்ணாம எதுவும் பேசக்கூடாது. ஒரு 2-3 நாள் போட்டோம், அது என்னன்னு கண்டுபிடிச்சு உண்மையிலேயே போய் இவங்க பேசுறாங்களா இல்ல இவங்கள பேசுறவங்க எல்லாம் போய் பேசுறாங்களா அப்படின்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டா நம்மள எல்லாம் கொன்றுவோம். அடுத்து நம்ம தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, பவி கிட்டயும் ஆனந்தி கிட்டயும் போய், ஏண்டி இந்த அன்ஷிதா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட போய் பேச போனா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டா. இங்க பாருங்கடி, உங்க 2 பேருக்கு தானே எப்போ நான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அப்ப எனக்கு தெரியாது அந்த பிசி என்கிட்ட மட்டும் ஒழுங்கா பேச மாட்டேங்குது. சரிதான் போய் யாரும் வேணாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். பட் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, என்னோட லவ் ஆகட்டும் என்ன இளவு வேணா ஆகட்டும் அது என்னோட கேமை எப்பவுமே பாதிக்காது. அண்ட் அதே சமயம் இவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வேணா வந்தேன். இருதர்ச்சி கோவப்படாத, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சாமி ஆணிய புடுங்க வேணாம், எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதா என்னோட தப்பு. அதுக்கு பதிலா என்ன செருப்பால அடிச்சுக்கணும். போனா போது ஃபீல் பண்றாளேன்னு பேச போனா ஓவரா பிஹேவ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆனந்தி, விடுடி டாஸ்க் முடி, சாயந்தரமா அவளை உட்கார வச்சு பேசிக்கலாம், அப்படி ஒண்ணு பேசணும்னு அவசியம் கிடையாது, இப்படி கோவப்பட்டா என்னடி பண்றது, அவ சைடுல என்ன சொல்றான்னு கேட்கணும்ல. அவ ஏதோ பேசிட்டு இருக்கிறப்ப நீ கண்டுக்காம போயிட்டே இருந்தியா. அடி பாவி நீமா? அவ கத்தி பேசினா பரவாயில்ல, வாய்க்குள்ளேயே பேசிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? என்ன பத்தி பர்சனலா பேசுறானே என்கிட்ட வந்து பேசணும், எங்கேயோ இருந்து பேசினா என் காதுல எப்படி கேட்கும்? சரிடி ஈவினிங் உட்கார வச்சு பேசிக்கலாம்டி. அடி போடி, அவ ரொம்ப சோகமா இருக்காளேன்னு போய் சாப்பாடு கொடுக்குறேன் வாங்க மாட்டா, பேச போற மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா. இதுக்கப்புறம் அன்பு எதையும் யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது, எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு கோச்சிட்டு நடந்து போயிட்டா. ஆனா இங்க இப்போ வரைக்கும் தர்ஷிகா வாயை திறந்து அவளுக்கும் ஒரு வேளை விஷால் மேல கண்ணு இருக்கோ அப்படின்ற மாதிரியான வார்த்தை எல்லாம் எடுத்து வைக்கல. ஆனா இது சொன்னது யாருக்கிட்ட? ஆனந்தி கிட்ட. நமக்காத மாஸ்டர் மைண்டட் ஆச்சே, எப்படி யோசிப்பாங்க? பயங்கரமா யோசிச்சு ஒரு மேட்டர் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சீசன்ல நடந்துச்சு தெரியுமா, ஒரு பையனுக்காக 2 பொண்ணு அடிச்சுக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு அப்படின்னு புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பவித்ரா என்ன சொன்னாங்க, அதுல முக்கியமான பங்கு விஷாலுக்கும் இருக்கு. ஏன்னா அவன் என்ன பண்றான் தெரியுமா, தர்ஷிகாட்ட கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை பாக்குறப்ப பச்சையா நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரியாதா என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்படின்னு பவித்ரா ஒரு பக்கம். பட் நமக்கு வெளியில இருந்து பாக்குறப்போ அன்ஷிதா ஒரு நல்ல எண்ணத்துல சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. தம்பி லவ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அடிப்பட்டவன் சொல்றேன் பார்த்து இருந்துக்க அப்படின்ற மாதிரி. ஆனா அதை இந்த 2 பீஸுங்களும் வேற மாதிரி போர்ட்ரே பண்ணுதோன்னு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் பவித்ரா சொல்ற மாதிரி விஷாலும் பழைய ஆளுதான், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்பினாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல, கேட்டா எல்லாமே கேம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சோ இப்போதைக்கு யாரையும் நம்ப முடியல. ஏன் இவ்வளவு நாள் நம்பினீங்கல்ல? பட் நம்ம ஆனந்திக்கு சும்மாவே ஒரு டாபிக் வச்சா சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப நங்கூர மாதிரி நச்சுன்னு ஒண்ணு சிக்கி இருக்கே, விடுவாங்களா? போட்டாங்க ஒரு பிளான். எடு வண்டி அன்ஷிதாவை நோக்கி. அப்படி நேரா போய், அன்ஷிதா உனக்கு விஷால் மேல ஏதாவது இருக்கா? சீ என்ன பேசுற, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் ஜெனரலா அட்வைஸ் பண்ணேன், அதுக்கு போய் இப்படி நினைக்கிறீங்களே அப்படின்னு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஏன் நீ தர்ஷிகா கிட்ட ஒழுங்கா பேசல? நான் என் வீட்டை மிஸ் பண்ணதுனால எதுவும் பேச முடியல யார்கிட்டயும், அதுக்கு இப்படி கிரியேட் பண்றீங்களா? அப்படி இல்ல, உனக்கும் அவனுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அது ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். அதுவும் எங்களுக்கு இல்ல தர்ஷிகாக்கு இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் போட்டு விட்டாங்க. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் தர்ஷிகாக்கு இருந்த மாதிரி தெரியல, நம்ம பஞ்சாயத்து தலைவருக்கு தான் லைட்டா டவுட் வந்திருக்கு போல இருக்கு. அது அவங்க பேரை போட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம், ஏகப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோடது சிம்பிள். வெளியில இருந்து பாக்குறப்போ விஷாலுக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியும் தர்ஷிகாக்கு மட்டும் விஷால் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியும் தெரிஞ்சுச்சு. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்லாம் பண்ணேன். அண்ட் தர்ஷிகாக்கு இப்படி தோணி இருக்கு அப்படின்னா உன் சைட்ல இருந்து நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்றதையும் சொன்னேன். சோ நான் என்ன கேட்டேன், அப்படி உனக்கு இருக்குன்னா அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து அப்ரோச் பண்றப்போ நோ சொல்றதுக்கு உனக்கு ஏன் வரல? இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு ஜெனரல் அட்வைஸ் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுக்கலான்னு தான் போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா இங்க உண்மையிலே கேம் ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர். ஒன்னு விஷாலு, இன்னொன்னு தர்ஷிகா, தேர்டு நம்ம ஆனந்தி. விஷால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் லாபம், போடுற வரைக்கும் கிரஷ் லவ்னு பிட்ட போட்டு கிளம்ப போறப்போ நன்றி வணக்கம்ட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க ராஜு,
சின்ன தப்பு பண்ணாலும் அழிஞ்சு போயிடுவாடா. தர்ஷிகாக்கு உண்மையிலே கிரஷ் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே உண்மையா இல்ல கேமுக்காக பண்றாங்களான்னு தெரியல. அதுவும் சந்தேகமா தான் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தி உள்ள போந்துக்கிட்டு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல புதுசா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அப்பா குளிருக்கு எதமா இருக்குது அப்படின்னு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாங்க. நம்ம அஞ்சிதா அட்வைஸ் பண்ணி சரி பண்ணலாம்னு போனோம். கட்சியில வச்சாங்க பாருங்க ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி போச்சு. சோ சேட். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சரி, இங்க இவ்வளவு அமுளி துமளி போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? நம்ம தர்ஷிகாவும் அருணும் மிளகா பொடி அரைச்சிருக்காங்க போல இருக்கு அம்மிக்கல்ல. அதனால கை கபகபன்னு எரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம விஷால் என்ன பண்ணுவாரு? அப்படியே பக்கத்துல போய் உட்காந்து கைய புடிச்சு, என்னடா தங்கம் வலிக்குதா? உனக்கு வலிச்சா என்னால தாங்க முடியாது பேபி, இந்த பேஸ்ட் போட்டு விடுறேன், கையை காமி அப்படின்னு அப்படியே மயில் இறகால தன் பொன் போன்ற கையால் அவள் கையை பிடித்து கொண்டு வருடி விடுவது போல அழகா நீவி விட்டுட்டு இருந்தார். பட் இவங்க 2 பேர்ட்டையுமே நமக்கு ஒரே ஒரு கேள்விதான். கண்டென்ட்டுக்காகவும் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? அடுத்தபடியாக அவளுடன் எதிர்பார்த்த நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படின்னு சீசனுக்கு சீசன் வர்ற அதே டாஸ்க் இந்த சீசனுக்கும் வந்துச்சு. இந்த எபிசோட பார்த்த ஒரு சிலருக்கு புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ஓகே. இந்த டாஸ்க் என்னன்னா, மொத்தம் 18 பேர் வீட்ல இருக்காங்க இல்லையா? ஒருத்தர் இன்னொருத்தரை சேவ் பண்றதுதான் இந்த டாஸ்க். இல்ல ஒருத்தரை காலி பண்றதுக்கு கூட இந்த டாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 18 ஸ்லாட் இருக்கும். அதுல 1 மட்டும் மூடப்பட்டிருக்கும். இதுல எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் இன்னொருத்தரோட பொம்மையை மட்டும் தான் தூக்கிட்டு போகணும். தன்னோட சொந்த பொம்மையை தூக்கிட்டு போக கூடாது. மொத்தம் 18 பேர்ல 17 பேர் வச்சிருவாங்க இல்லையா? ஒரு பொம்மை மட்டும் உள்ள போகாம வெளியே நிக்கும். அந்த பொம்மையில யார் பேர் எழுதிருக்கோ அவங்க அவுட். புரிஞ்சிச்சா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு போய் வச்சிட்டாங்க. ஆனா தர்ஷிகா கையில சௌந்தர்யா பொம்மை இருக்கு. ரஞ்சித் அண்ணன் கையில ராணுவோட பொம்மை தான் இருந்துச்சு. ஆனா ஜாக்லின் ராணுவோட பொம்மையை எடுத்துட்டு தர்ஷிகாவோட பொம்மையை கொடுத்துட்டு ராணுவோட பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. தப்பு 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 தப்பு. சோ இப்ப வெளியே நிக்கிறது தர்ஷிகாவோட பொம்மை மற்றும் சௌந்தர்யாவோட பொம்மை. ஒரு பாயிண்ட்ல பயங்கரமான வாக்குவாதம் போச்சு. தர்ஷிகாக்கும் அவங்கள அகைன்ஸ்டா நிக்கிற ஜாக், ரஞ்சித் அண்ணி, ரயான் அண்ட் சௌந்தர்யாக்கு. அதனால காண்டான தர்ஷிகா, இதெல்லாம் ஒரு கேம், இண்டிவிஜுவலா ஆடவே தெரியாத உங்களுக்குலாம், போய் தொலைங்க அப்படின்னு போய் பொம்மையை வச்சிட்டாங்க. யாரோடதுன்னா சௌந்தர்யாவோடது. அதன்படி தர்ஷிகா அவுட். அங்க சீன் இன்னும் முடியல. ஆனா பிக் பாஸ் என்ன ட்விஸ்ட் வச்சாரு? ரஞ்சித் அண்ணன் கையில இருக்க பொம்மைய ஜாக்லின் வந்து மாத்தி விட்டாங்க. அந்த மாதிரி மாத்த கூடாது. மாத்துறதா இருந்தா அந்த பிட்டுன்னு சொல்லப்படுற அந்த குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாத்தீங்களா? கலர் கலரா குட்டி குட்டி பால் போட்டு வச்சிருக்காங்களே, அதுக்குள்ளேயே மாத்தி இருக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது அப்படின்ட்டாரு. இதை கேட்ட உடனே நம்ம விஷாலுக்கு ஒரே குஷி. யாரையாடா குத்த பாக்குறீங்க, எப்படி சேவானா பாத்தியா அப்படின்னு. கண்டிப்பா உள்ள இருக்கதானே செய்யும். சரியான சோர்ண கெட்ட காதலா இருக்கும் போல. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் ஆல்மோஸ்ட் உள்ள வச்சிட்டாங்க. ஆனா கடைசியாக நம்ம பவித்ரா என்ன பண்ணாங்க? 2 பொம்மை கையில எடுத்து பார்த்தாங்க. அதுல 1 சௌந்தர்யாது. சோ அதை தூக்கி போட்டு இன்னொருத்தரோட பொம்மை எடுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு. கடைசியா வந்த நம்ம சிவானே அதை தூக்கிட்டு ஓடி வர்றதுக்குள்ள ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. ஆகையால் சவுண்ட் அவுட் ஆயிட்டாங்க. ரொம்ப பரிதாபமா முகத்தை வச்சுக்கிட்டு இட்ஸ் ஓகே பிக் பாஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த பெருமை அனைத்தும் நம்ம சிவா அண்ணனுக்கே போய் சேரும். தேங்க்ஸ் பா. அடுத்து ரவுண்ட் 3. இதுல அடிச்சு புடிச்சு எல்லாரும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சு கிட்டத்தட்ட 14 ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப வெளியே பேலன்ஸ் நிக்கிறது 3 பேரோட பொம்மை. ஜாக்கோட கையில மஞ்சரி பொம்மை, மஞ்சரி கையில ஜாக்லின் பொம்மை, அன்ஷிதா கையில தீபக்கோட பொம்மை. இங்க இருந்து தான் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? அப்ப அன்ஷிதா கிட்ட ஜாக் என்ன சொன்னாங்க? இங்க பாரு அன்ஷி, தீபக் அண்ணனால ஓட முடியாது. அவர் நாமினேஷன்லயும் இல்ல. ஒருவேளை இந்த டாஸ்கோட வின்னருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்கன்ற பட்சத்துல தீபக் அண்ணனுக்கு எதுக்கு வேணும்? அதனால நீ மஞ்சரி இதை வச்சிரு, மஞ்சரி என்னோட வச்சிருவா, தீபக் அண்ணன் அவுட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நோ நோ நோ, எனக்கு மஞ்சரி பொம்மை உள்ளே போக கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த கேப்ல நம்ம சௌந்தர்யாக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமான ஃபைட். பின்னாடி உட்காந்து நம்ம சௌந்தர்யா, நீங்க அந்த பிட்டுல இருந்து 2 பொம்மை எடுத்துட்டீங்க, ஒண்ணுதான் எடுத்துக்கணும், உன்னோட கேம் ராங், உன்னோட எண்ணம் ராங், உங்க ஆசை அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏமா அந்த மாதிரிலாம் ஒரு ரூல்ஸே கிடையாது. ஒருவேளை அது தப்புன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, நானே சாரி சொல்லிட்டு இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு பிக் பாஸ் சொல்லிக்கிறேன், வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னாங்க. நான் எதுக்கு கிளம்பணும்? நீ கிளம்பு, என் பேக்கரியை பத்தியா தப்பா பேசுற நீ? இது என்ன உன் வீடா அப்படின்னு குழந்தை மாதிரி இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சௌந்தர்யா. இவங்க பேசுறது கேட்க கேட்க மஞ்சரிக்கும் காண்டாவது, அவங்களும் பேசுறாங்க. இப்படியே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சரி ப்ரோ, இதுல யாருக்கு உங்களோட ஸ்டாண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மஞ்சரி கேடினா சௌந்தர்யா அதுக்கு மேல ஜில்லா கேடி. சோ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே நேரத்துல இவங்க 2 பேரும் ரொம்ப பாவம்பா அப்படின்னு சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரையும் அடிச்சுக்கு விட்டு வேடிக்கை பாக்குறது தான் நமக்கு நல்லது. இப்படியே 3 பேரும் மாறி மாறி உள்ள போக மாட்டேன்னு நின்னுகிட்டே இருந்தாங்களா. மணி அப்படி இப்படின்னு 3-4 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த கேப்ல நம்ம விஷால் போய், அன்ஷு என்கிட்ட ஏன் பேசவே மாட்ற அப்படின்னு கேட்க, ஒரு கேம் என்ன வச்சு ஆடிட்டு இருக்காங்க. நான் ஃப்ரெண்டு நினைச்சு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணேன், ஆனா பொசசிவ் அப்படின்னு வேற மாதிரி மாத்தி விட்டாங்க. யாரும் அன்ஷு மாத்தினது அதெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல. சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா ஒன்னையும் தர்ஷிகாவையும் வச்சு
வச்சு தான் நான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். என்னடா இது, நம்மளாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருந்தோம், அதெல்லாம் விட்டு வேற மாதிரி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பயங்கரமா குமரிட்டு இருந்தாங்க. சோ இந்த பொண்ணு மனசுல எந்த ஒரு கள்ளக்கபடமும் இல்லை. ஆனா ஆனந்தியும் பவித்ராவும் சேர்ந்துகிட்டு தர்ஷிகாக்கு விஷால் மேல லவ் இருக்க மாதிரி அன்ஷிதாக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்னு கிரியேட் பண்ணி விட்டு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தி விட்டாங்கப்பா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இப்ப மணி கிட்டத்தட்ட 11 மணியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த 3 பீஸுங்களும் உள்ள போக மாட்டேன்னு அட்டம் புடியுதுங்க. நம்ம பிக் பாஸும் தூங்க போனோம்ல, அவருக்கும் புள்ள குட்டி எல்லாம் இருக்குல்ல, எவ்வளவு நேரம் தான் தேவடு காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அதனால என்ன சொன்னாரு, இந்த 3 பீஸுங்களும் தவிர்த்து எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் அன்றாட வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 3 பீஸுங்களுக்கும் தண்ணி சோறு இப்படின்னு எதுவுமே யாரும் வந்து சர்வ் பண்ணக்கூடாது, உச்சாவே வந்தா கூட உள்ள போக கூடாது பொம்மையை வைக்கிற வரைக்கும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம பொண்ணுங்க அசர்லையே பார்க்கலாம், நீ ஏன் நானும் பார்க்கலாம் அப்படின்னு கெத்தா நின்னுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்க கூட கேங் போட்டு தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணுங்க எல்லாம் இறங்கி இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. உண்மையிலேயே நேத்து எபிசோட்லாம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் பாய்ஸ் கேங்ல எத்தனை பேர் சேஃப் கேம் இன்னும் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அன்ஷிதா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சே நான் மஞ்சரியை காலி பண்ணலான்னு பார்த்தா இந்த ஜாக்கு தேவலாம வந்து உள்ள மாட்டிட்டாலே, அதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் மஞ்சரி பொம்மையை உள்ள வைக்கவே மாட்டேன், இந்த கேம்ல அவ அவுட் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்ன காரணம்னு போய் மஞ்சரி கேட்டதுக்கு எனக்கு தீபக் அண்ணா போகணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. ஓ அவ்வளவுதானா, நான் கூட என் மேல ஏதோ காண்டோ நினைச்சிட்டேன் அப்படின்ட்டு அப்போதைக்கு வந்துட்டாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. உண்மை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஜாக் அண்ட் மஞ்சரி வந்தாங்க. மஞ்சரி உன் கையில இருக்க என்னோட பொம்மையை நீ மட்டும் உள்ள வச்சிட்ட அப்படின்னா உனக்காக நான் என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் நிப்பேன், என்ன நம்பி போய் வை, சத்தியமா நான் நிக்கிறேன். உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய அப்படின்னு சொல்றது கேட்டு மஞ்சரி ஜாக்லின் பொம்மையை உள்ள வச்சு ஜாக்க சேவ் பண்ணிட்டாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அன்சி கையில் இருக்கும் மஞ்சரி பொம்மை, ஜாக் கையில் இருக்கும் தீபக் பொம்மை. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் ஆகி போச்சு. அப்ப எவ்வளவு பசிக்கும், எவ்வளவு தண்ணி தாக எடுக்கும், இதெல்லாத்தையும் தாண்டி ஆத்திரத்தை கூட அடக்கிக்கலாம். ஆனா எப்படி முடியும்? முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. பாவம்பா நம்ம பொண்ணுங்க எல்லாத்தையும் பாப்போம்னு சொல்லி 2 பேரும் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அன்ஷிதா சொன்னாங்க, உன் பொம்மையை உள்ள வைக்காததுக்கு மெயின் காரணம் நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து 52 நாள் ஆச்சு, ஆனா நீ இப்போ வைல்ட் கார்டா உள்ள வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ற. நாங்கெல்லாம் பசி தூக்கம் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், ஈஸியா நீ வந்து சுவாரஸ்யமா இல்லன்ட்டு போயிருவே, அதுக்காகவே நீ உள்ள போக கூடாது அப்படின்னு மூஞ்சி மேல சொல்லிட்டாங்க. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீபக்கோடது உள்ள போகணுன்றதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன், அது என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மஞ்சரி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நேத்து எபிசோட்ல பார்த்தா அன்ஷிதா மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்கிற முக்காவாசி பீசுங்க மஞ்சரி மேல கொலகான்ல இருந்தது பச்சையா தெரிஞ்சு. இந்த காலத்துல எவங்கிட்ட அன்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, அதுக்காகவே அவங்க வெறியா இருக்காங்க. தப்பி தவறி மட்டும் என் பொம்மை உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்க, அவனை நாளைக்கு இருக்குடா கேம் அப்படின்னு நம்மள கேட்டா ஜாக்லின் சொல்ற மாதிரி தீபக்கு கண்டிப்பா ஓடுறது கஷ்டம். அதே மாதிரி அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீயும் தேவையில்ல, அது எல்லாத்தையும் தாண்டி இவரே ஒத்துட்டு இருந்திருப்பாரு. நான் கேப்டனா இருக்கிறதுனால இந்த கேமை முடிச்சு வைக்க தான் பாக்குறேன், பட் இது மூலமா எந்த பெனிஃபிட் வரும்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. ஆனா பயபுள்ள என்ன தெரியுமா பண்ணுச்சு, மஞ்சரிக்காக இங்க ஜாக்லின் நின்னுட்டு இருக்காங்க. சோ மஞ்சரி என்ன பண்ணாங்க, என்னன்னாலும் நான் இங்க நிக்கிறேன் உனக்காக அப்படின்னு சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப தீபக் என்ன பண்றணும், 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங்கும் இல்லாதப்போ அன்ஷிதா நமக்காக நிக்கிறாளே, நம்ம போய் அவளுக்காக நிப்போம் நின்றுக்கணும்ல, அதானே உலக வழக்கம். ஆனா ஈத்து போதிட்டு படுத்து தூங்கிடுச்சு. அப்பதான் கிளியரா புரிஞ்சு இது தீபக்காக எல்லாம் கிடையாது, மஞ்சரி உள்ள போக கூடாதுன்றதுக்காக மட்டுமே யூரின்லாம் அடக்கிக்கிட்டு இவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு. மேபி அன்ஷிதா மஞ்சரி கிட்ட சொன்ன ரீசன்லாம் பெருசா ஏத்துக்கிற மாதிரிலாம் இல்ல. இங்க இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மஞ்சரி எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ போக கூடாது, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா 1008 இருக்கு, அதெல்லாம் லிஸ்ட் போட்டு இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒட்டு மொத்தத்துல அந்த பொண்ணு போகவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்க. ஏன்னா மஞ்சரி கேக்குறாங்க, ஏமா இப்பதான் இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆகுது நான் மட்டுமா சொன்னேன், முத்துவும் தான் சொன்னா, அப்போ உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லலாம் வீட்டுக்குள்ள 52 நாள் இருந்தான், நீ எதுக்கு சொல்ற அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்துவும் உன்னை கேட்ட நீ பதில் சொல்லு, என்னையா கோத்து விடுற அப்படின்னு கண்டுகிட்டாரு. பாவம் நம்ம மஞ்சரி, அட பாவி முத்து நீ மட்டும் தானடா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, இப்ப நீயே சேர்ந்து குத்துற பத்தியா அப்படின்னு தலையை தொங்க போட்டு போயிட்டாங்க. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும் எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் நான் தாங்குவேன்டா. இப்ப 2 பேருக்குமே ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, மூச்சா போணும் அப்படின்னு அது மஞ்சரிக்கும் தெரியுது. சோ அவங்க என்ன சொன்னாங்க, ஜாக் பேசாம போய் உள்ள வச்சிரேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு போட்டு பார்த்தாங்க. அப்ப ஜாக் என்ன கேட்டாங்க, ஒருவேளை என் சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா நீ போய் பொம்மையை வச்சிருப்பியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா நான் வச்சிருக்க மாட்டேன், பேண்ட்லயே கூட போனாலும் போயிருப்பேன் அப்படின்ட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஜாக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை மஞ்சரி கேட்டா நான் போய் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எப்போ மஞ்சரி இப்படி சொன்னாங்களோ கண்டிப்பா உனக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜாக் யூரினாவது ஃபாரினாவது என்ன ஆனாலும் சரிடி உனக்காக நிக்கிறேன் அப்படின்னு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேப்ல பவித்ராவும் தர்ஷிகாவும்
மஞ்சரிய வேற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு, அன்ஷிதாவால சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. எந்திரிச்சா பேண்ட்லயே போயிரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக வருது. சோ பவித்ரா கிட்ட 2 விரல காட்டி ஒன்னு தொட சொன்னாங்க. 2ல 1 தொடு. அவங்களும் ஒன்னு தொட்டாங்க. இப்ப போய் பொம்மையை உள்ள வச்சுட்டு பாத்ரூம் போலாம் அப்படின்னு பார்த்தா எந்திரிச்சா கண்டிப்பா பேண்ட்லயே போயிருவேன் அப்படின்றதுனால பிக் பாஸ் கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, ஒரு துணியை கொடுக்க சொல்லி. சோ அந்த துணியை கட்டிட்டு பொம்மையை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மஞ்சரியோட பொம்மையை உள்ள வச்சிட்டாங்க. அதன்படி ஜாக் வின் பண்ணிட்டாங்க, தீபக் அவுட் ஆயிட்டாரு. ஆனா உண்மையிலேயே இவங்க 2 பேரோட எஃபர்ட்ஸ் இருக்கே, இது வரைக்கும் வந்த பொம்மை டாஸ்க்லயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்தது இவங்க 2 பேரை மட்டும் தான். உண்மையிலே ரியல் சிங்க பெண்கள்பா. கேம்னு வந்துட்டா இப்படிதான் இறங்கி ஆடணும். அதை விட்டு ஒரு சில பீஸுங்கெல்லாம் இன்னும் ஒளிஞ்சு ஆடிட்டு இருக்குதுங்களே, அதுங்கெல்லாம் இவங்களை பார்த்தாவது கத்துக்கிட்டோம். பட் அன்ஷிதாக்கு ஜாக் மேல ஒரு வருத்தம். ஏண்டி அவ்வளவு சொல்லியும் மஞ்சரி அவுட் ஆகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணல போ அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. சரி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு ஜாக்கும் போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் முட்டிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கட்சி வரைக்கும் ஜாக்கும் என்னது உண்மையிலே நம்மளெல்லாம் சிலிர்க்க வச்சிருச்சுப்பா. ஒரு சத்தியத்துக்காக எவ்வளவோ பண்றாங்க நம்ம ஜாக்கு. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சொன்னதுதான். சரி நாளைக்கு எப்படி ஃபயரா போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்து எபிசோட்ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆரம்பத்துல அன்ஷிதா பயங்கர நெகட்டிவிட்டியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இத பத்தின உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை இன்று மாலை அன்சீனில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.